ஒரு பாவாடை நீங்கள் தைக்கணுன்னா நம்ம முதல்ல வந்து அந்த பாவாடையினுடைய அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மடித்து அடிக்கணுங்க மிஷினில். நம்மளுக்கு இப்போ மடித்து அடிக்கும் போது கரெக்டாக அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம அடிக்காமல் தப்பு அடித்தா அது பிரித்து நம்ம அடிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா முதல் வந்து அதை மடித்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரியல் எடுத்து குண்டூசி போட்டுக்கலாம். அதை வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ப்ரியல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குண்டூசி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோக்கு நம்ம எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம மார்க் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணுவோம். மெட்டீரியல் துணியே வந்து நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணுவோம். இருந்தாலும் கூட நம்ம அதை மடித்து வைக்கும் போது சில நேரம் கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் குறைவாகவும் கொஞ்சம் கூடவும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதுக்காக இப்படி நம்ம இந்த மாதிரி மடித்து எடுத்து குண்டூசி போட்ட பிறகு நம்ம அடித்து தைச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம அளந்து பார்த்துறோம் இல்லையா? அதனால் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம இந்த குண்டூசி போட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது சொல்ல பாருங்கள். இந்த மாதிரி குண்டூசி போட்டுறோம். குண்டூசி போட்ட பிறகு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை குண்டூசி போட்ட பிறகு நீங்கள் அளக்கணும். டேப் வச்சு நம்ம இடுப்பளவு எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ மொத்த இடுப்பளவு வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் இருக்குதுன்னா நம்ம வந்து ரெண்டாக மடித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் பாதி இருக்கணும். 40னா 20 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அடிக்கணும். அடித்த பிறகு நீங்கள் இந்த குண்டூசியெல்லாம் கழட்டிக்கலாம். குண்டூசியெல்லாம் இப்படி கழட்டிட்டு நம்ம இதை மடித்து பாருங்கள், இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மடித்து நம்ம இங்கேயோ கவர் பண்ணி மடித்து அடிச்சிடணும். ஓப்பனுக்கு விட்டுடணும். ஓப்பனுக்கு விட்டு அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நம்மளுக்கு அளவு எடுத்து நம்ம தைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த ப்ரியலெல்லாம் கரெக்டாக நம்ம இது ஒரே அளவாக ஈவனாக எடுக்கணும். இந்த சமமாக எடுத்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும் பார்க்குறப்ப. இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அது தப்பாக தெரியும். இப்போ இது வந்து நீங்கள் இது மாதிரி அடிச்சிட்ட பிறகு நீங்கள் இதுக்கு பிறகு நம்ம இதுக்கு பட்டி வைக்கணும் இல்லையா? அந்த பட்டி வைக்கிறது எப்படின்றத சொல்லித்தரேன். இந்த பட்டி வச்சா தான் நம்ம அந்த இப்போ வந்து நாட் போடுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா ஊக்ஸ் மாட்டுற மாதிரி பண்ணலாம். நமக்கு எப்படி இருப்போமோ அது பட்டி வைக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன்.